Good evening, church. மாலை வணக்கம் சபையாரே. This evening we're going to look at Psalm 37. சங்கீதம் 37 நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். A very long psalm. இது ஒரு நீண்ட சங்கீதம். We'll try to see how we can go. எப்படி நம்ம போக முடியும்னு பார்ப்போம். Okay, 40 verses. 40 வசனங்கள். Okay. So there are 4 parts to this psalm. இந்த சங்கீதத்துக்கு 4 பிரிவுகள். From verse 1 to 11. வசனங்கள் 1 லிருந்து 11 வரை. The psalmist exhorts the believers to persevere in their faith. சங்கீதக்காரர் விசுவாசிகளை தங்களுடைய விசுவாசத்திலே இன்னும் உறுதியாய் தொடரும்படியாய் உற்சாகப்படுத்துகிறார். Verses 12 to 20. வசனம் 12 லிருந்து 20 வரைக்கும். The psalmist contrasts the end of the righteous versus the wicked. இங்கே சங்கீதக்காரர் நீதிமான்களுடைய முடிவும் துன்மார்க்கருடைய முடிவும் ரெண்டுக்கும் அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். Verses 21 to 33. 21 லிருந்து 33 வரை. The psalmist contrasts the blessing of the righteous with the wicked. அதாவது நீதிமான்களுடைய ஆசீர்வாதமும் துன்மார்க்கர்களோடு அவர் ஒப்பிட்டு பார்க்கிறதையும் பார்க்கிறோம். Okay, then verses 34 to 40. 34 லிருந்து 40 வரைக்கும். Psalmist gives his end to the psalm. சங்கீதக்காரர் அந்த சங்கீதத்தினுடைய முடிவை அங்கே கொடுக்கிறார். Okay, this is a wisdom psalm. இது ஒரு ஞான சங்கீதம். So it's just talking about it's just very similar to the book of Proverbs. நம்ம இங்கே பார்க்கிறோம் நீதிமொழிகள் புத்தகத்துக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரியா இருக்கும். What you should do, what you should not do. என்ன நம்ம செய்யணும், என்ன நம்ம செய்யக்கூடாது. Okay, the author of this psalm is King David. இந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் தாவீது ராஜா. Okay, there's no background because it's just a wisdom psalm. இது ஒரு ஞான சங்கீதமா இருப்பதனாலே அதனால அதுக்கு பின்னிலை ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. But you will see twice the psalmist will say, in my life I have not seen this. 2 முறை சங்கீதக்காரர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில இதை நான் கண்டதில்லை. In my life I have seen this. என்னுடைய வாழ்க்கையில இதை நான் கண்டேன். Okay, this is told the psalmist, when he writes this, he's a much older person. ஆகையால இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது மிகவும் வயதான ஒரு நிலையில I have seen this, I have not seen this. நான் இதை பார்த்தேன், இதை பார்க்கவில்லை. Okay, so it's a wisdom psalm. ஆகையால ஒரு ஞான சங்கீதம். Now let's look at the first part. முதல் பகுதியை நாம் பார்ப்போம். Verses 1 to 11. 1 லிருந்து 11 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேற்கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அருள்கொண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்நானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியால் இருப்பார்கள். Okay, in this psalm you will see a lot of references to the land. இந்த சங்கீதத்திலே நம்ம பல தடவை நம்ம இங்கே பார்க்கலாம், அதாவது தேசத்தின் நிலத்தை குறித்து. These people will inherit the land. இவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். These people will be cut off from the land. இவர்கள் தேசத்திலிருந்து வெட்டுப்பட்டு போவார்கள். Okay? So throughout the psalm you will the entire psalm you will hear this term, the land, the land, the land, the land. அதாவது நம்ம தொடர்ந்து நம்ம இங்கே பார்க்கலாம், தேசத்தில் தேசம் 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 என்று சொல்லி, Okay, அல்லது பூமி என்று நாம் பார்க்கலாம். some people will dwell in the land. சிலர் தேசத்திலே இருப்பார்கள். Some will be cut off from the land. சிலர்கள் பூமியிலிருந்து வெட்டுண்டு போவார்கள். Some will receive the goodness of the land. சிலர் பூமியினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். Some
will not receive anything from the land. சிலர் பூமியிலிருந்து ஒன்றையும் அவர்கள் சுதந்திரிக்க மாட்டார்கள். It does not mean that the land is just this town. It's not just talking about Mother Earth. அதாவது இந்த பூமி என்று சொல்லும்போது தாய் நாட்டை குறித்து சொல்லப்பட கிடையாது. Mother Earth means the earth. The earth. பூமி. Okay? தாய் பூமி. Blessing, prosperity, ஆசீர்வாதம், செழிப்பு, security, பாதுகாப்பு. okay, that all comes into what it means to dwell in the land. இவைகள் எல்லாம் பூமியிலே வசிக்கும்போது கிடைக்கும். Okay, okay. The psalm begins with a warning. சங்கீதமானது ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கிறது. Fret not. அதாவது Verse 1. வசனம் 1ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா fret not என்று சொல்லும்போது பயப்படாதிருங்கள் என்று சொல்ல அந்த வார்த்தை. Is it? Okay. பயப்படாதிருங்கள். It says, fret not and do not be envious. அதாவது பொறாமை கொள்ள வேண்டாம் Okay. என்று So this word fret not, it repeats a few times in this psalm. பல தடவை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது Okay, never mind. எரிச்சல் அடையாது. Okay. Okay. எரிச்சல்னாக்கா Yes, okay, that's what it means. Okay. Okay. The term fret not, it means to not get angry. அதாவது எரிச்சல் அடையாதுன்னு சொல்லும்போது கோபம் கொள்ளாதே. Don't get worried. கவலைப்படாதீங்க. Don't get worked up. ஸ்ட்ரெஸ் ஆயிராதீங்க. That's the எரிச்சல் comes in there. Do not get worked up. அங்கதான் எரிச்சல் வரும். So the psalm starts off with that. Do not get worked up. அங்க ஆரம்பிக்கிறது எரிச்சல் அடையாதே. How many of us have worked up? இப்பயோ எப்பயோ வரும்ல நமக்கு எரிச்சல் அடையாது என்று சொல்லும்போது. Okay. Being envious. So பொறாமை கொள்ளாதே. it's about being jealous in comparing yourself to another person. இன்னொருத்தரோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்க பொறாமை வரும். Okay, so two warnings the psalmist gives us. ரெண்டு எச்சரிப்பு நமக்கு இங்க வருகிறது. Fret not. எரிச்சல் அடையாது. Which means do not get angry or worked up. அதாவது கோபம் கொள்ளாதீங்க அல்லது ஸ்ட்ரெஸ் ஆயிராதீங்க. Second thing, he says do not be envious. ரெண்டாவது சொல்றாரு பொறாமை கொள்ளாதீங்க. Do not compare yourself with someone else. இன்னொருத்தரோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்க and வேண்டாம். start feeling jealous. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு பொறாமை வரும். Okay. Who is this warning addressed to? இந்த எச்சரிப்பு யாருக்கு கொடுக்கிறார்? Believers. விசுவாசிகளுக்கு. And who are they warned about? யாரை குறித்து அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்? Those who practice evil. யாரெல்லாம் தீமையை துன்மார்க்கத்தை கையாளுகிறார்கள் அவர்கள். In this psalm we are told later who are these evil doers. பிறகு இந்த சங்கீதத்தில் யார் இந்த அக்கிரமக்காரர் என்று சொல்லப்படும். Okay, evil doers are those who practice evil. அக்கிரமக்காரர்கள் அக்கிரமம் செய்து வராங்க. They scheme evil things. அவங்க திட்டமிடுவாங்க அக்கிரமம் செய்வதற்கு. They also prosper in their evil. மாத்திரமல்ல அவங்க தங்களுடைய அக்கிரமத்தில் அவங்க செழிப்பா இருப்பாங்க. They are rich. அவங்க நல்ல பணக்காரர்களா இருப்பாங்க. They are well to do. அவங்க நல்ல வசதியா இருப்பாங்க. They are people of status. அவங்க நல்ல ஒரு ஸ்தானம் உடையவர்களா இருப்பாங்க. But they practice evil. ஆனா அவங்க அக்கிரமம் செய்வாங்க. And always sometimes we tend to compare life with these people. எப்போது நம்ம மற்ற மக்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். These people are doing so well. இவங்க நல்லா செய்றாங்க. And then we tend to compare ourselves with them. பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். Okay. When anyone in a conversation they say these people are doing so well, their children are doing so well. பேச்சுவார்த்தையில அவங்க சொல்லுவாங்க இவங்க பிள்ளைங்க நல்லா செய்றாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா செய்றாங்க. Sometimes I cannot help it but to interject and say why are they doing well? சில சமயத்தில் அவர் பொறுத்திருக்க முடியல, உடனே இடையில அவர் சொல்லுவாரு ஏன் அவங்க நல்லா செய்றாங்க. Just because they have a good job doesn't mean they are doing well. அவங்களுக்கு நல்ல வேலை இருப்பதனால நல்லா செய்றாங்களா? Just because they are in another country
doesn't mean they're doing well. அவங்க வந்து வேற ஒரு நாட்டுல இருப்பதனால நல்லா செய்றாங்களா? Okay? Sometimes our mind, it works like that. சில சமயத்துல நம்முடைய மனசு அப்படி கிரியை செய்யும். We pride ourselves in what, we pride ourselves with position or where they live. நம்ம வந்து நமக்குள்ளாக ஒரு பெருமை வருது, நம்ம எங்க இருக்கிறோம், எங்க வாழ்றோம் என்று சொல்லி. My children, my son is in the US. என்னுடைய மகன் வந்து அமெரிக்கால இருக்கிறான். So does that mean he's doing well? அப்படினாக்கா அவன் நல்லா செய்றானா இருக்கறானா? My son is a doctor. என் மகன் வந்து ஒரு டாக்டர். But does that mean he's doing well? அப்படினாக்கா அவன் நல்லா செய்றானா? Okay, so I always come in and I always be the bad sheep. ஆகையால ஒரு கருப்பாடு. I will spoil people's talk. அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்களா, கருப்பாடு மாதிரி உள்ளுக்கு வந்து இப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வந்துடும். Okay? Because we do not compare ourselves with other people. ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது. We need to come to an understanding. நம்ம வந்து ஒரு புரிந்து கொள்ளும் நிலைக்கு வரணும். Do not compare yourselves with position. நீங்க அதாவது உங்களுடைய பதவி, ஸ்தானம், Do not compare yourselves with where you're working, எங்க வேலை செய்றீங்க என்று சொல்லி, what country you are living. எந்த நாட்டுல வாழ்றீங்க. I always ask, do they go to church? I mean, I'm talking about Christians. I'm talking. கிறிஸ்தவர்களை குறித்து பேசும்போது அவங்க இடத்துல Are they கேட்கிற serving? கேள்வி, அவங்க சபைக்கு போறாங்களா, ஊழியம் Are they doing செய்றாங்களா, what God called them to do? தேவன் அழைத்ததை அவங்க செய்றாங்களா? This must be the main thing we focus on, not on the other things. இததான் நம்ம வந்து முக்கியமா Okay. கருதணும், மற்ற காரியங்களா. So I always become a spanner in people's mouth. என்னது? I become a spanner in people's mouth. ஸ்பானர், டிவில வரல ஒரு ஸ்பானர். Okay? They talk, I put a spanner, hop, cannot stop talking already. எப்படி அது ஸ்பானர் பண்றது? Okay, never mind. Doesn't matter. Okay. ஸ்பானர் ஜெயா இல்ல. Do not get angry because of other people. மற்றவங்கள நீங்க ஏன் கோபப்படுறீங்க? Do not get jealous because of someone else. மற்றவங்கள ஏன் பொறாமைப்படுறீங்க? Even though they are evil, do not get worked up. That's what he's saying. அவங்க அக்கிரமம் தீமை செய்தாலும் சரி, நீங்க ஏன் ஸ்ட்ரெஸ் ஆயி? Why are you losing your sleep? ஏன் உங்க தூக்கத்தை இழந்து போறீங்க? What he says, the psalmist says, if you are doing this, you have no faith. Your faith is weak. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க இப்படி செய்வீங்கனாக்கா உங்களுக்கு விசுவாசம் இல்ல. It shows that your faith is weak. உங்களோட விசுவாசம் பலவீனமா இருக்கு. No matter what they do to you, உங்களுக்கு அவங்க என்ன செய்தாலும் சரி, do not focus your attention on them. உங்களுடைய நோக்கத்தை வந்து அதன் மேல செலுத்தாதீங்க. Then he tells a right attitude. பிறகு அவர் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு மனப்பக்குவத்தை சொல்றாரு. The people of God, they need to have the right attitude. தேவனுடைய பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். So what he says, if you are stressful, you are not having faith. அவர் என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப அழுத்த நிறைஞ்சிருந்தீங்கன்னாக்கா அதாவது ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு விசுவாசம் இல்ல. If you're always talking about comparing with other people, then you don't have faith. நீங்க எப்போதும் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து பேசிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்ல. If you're a child of God, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, who has faith in God, then there are 5 things he says that you need to do. நீங்க தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கும்னாக்கா 5 காரியங்கள் நீங்க செய்யணும். First thing, முதல்ல trust in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்க. கர்த்தரை நம்புங்க. Trust in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய். What does that mean? அப்படின்னா என்ன? What does it mean to trust the Lord? கர்த்தரை நம்புவது என்றால் என்ன? It means to submit to the Lord. அப்படினாக்கா தேவனுக்கு நம்மை சமர்ப்பிப்பது. To sort out the conflicts in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துவது. Submit. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. You don't get stress. நீங்க அழுத்த நிறைய வேண்டாம். You submit to God. நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Let him settle the conflict. அவர் அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தட்டும். And then turn your focus on doing good to others. உங்களுடைய நோக்கத்தை மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுல திருப்புங்க. Trust the Lord, in the Lord and do good. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. That's in verse 3. வசனம் 3. What happens? So there is some attitude and there's some outcome.
attitude வந்து மனப்பக்குவம் தானே, மனப்பக்குவமும் அதனுடைய விளைவுகளும் இருக்குது. Okay, kelakuan, then your akibat. So when you trust in the Lord and do good, what will happen to you? நீங்க தேவனை நன்மை செய்யும்போது என்ன நடக்கும்? You will dwell in the land. நீங்க தேசத்துல குடியிருப்பீங்க. You will feed on God's faithfulness. நீங்க தேவனுடைய நன்மைகளை நீங்க ருசிப்பீங்க, மேய்ந்து கொள்ளுவீங்க. You will dwell, நீங்க தங்கி இருப்பீங்க, and you will receive the goodness of God. தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. Means you will enjoy the richness of what God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செழிப்பை நீங்க வந்து அனுபவிப்பீங்க. Okay, those days the image is always the land, because they cucuk tanam, they plant stuff, and then they receive in abundance. அந்த நாட்கள்ல நிலத்தை குறித்து சொல்லுவாங்க. எனக்கு அவங்க விதைக்கும் போது அவங்க நல்லா அறுப்பாங்க. Today what you going to all nothing around us. இன்னைக்கு நம்ம சுற்றில ஒண்ணும் இல்ல. So so we don't understand the meaning of the land. ஆகினால பூமியை குறித்து அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. So second thing, so that's in verse 3. Second thing is in verse 4. இரண்டாவது வசனம் 4ல இருக்குது. Delight yourself in the Lord. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. What does it mean to delight yourself? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? Means try your best to please God. தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்யுங்க. Try your best in every action you do. நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் Please God. நீங்க தேவனை பிரியப்படுத்த பாருங்க. That is what it means to delight yourself in the Lord. அதுதான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது. What happens from that? What's the outcome? அதனுடைய விளைவு என்ன? God will give you the desires of your heart. கர்த்தர் உங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை He will நிறைவேற்றுவார். answer your prayers. அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். Okay. Third thing is in verse 5. மூன்றாவது வசனம் 5ல இருக்குது. Commit your ways to the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. What does it mean to commit your ways? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லும்போது என்ன? Cast your feelings to the Lord. உங்களுடைய உணர்ச்சிகளை கர்த்தர் மேல Okay. போடுங்க. This is talking in a situation. This whole psalm is referring to a situation where there are a lot of evil people who are prosperous around you. அதாவது இந்த சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களை சுற்றிலும் நிறைய தீமை செய்ற மக்கள் இருக்கிறாங்க. You are feeling, you are angry, நீங்க கோபமா இருக்கிறீங்க, stress. I mean, you're worked up because of what they're doing. அழுத்த நிறைஞ்சு இருக்கிறீங்க, அவங்க என்ன செய்யறத பார்த்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க. What the psalmist says, சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறாரு? cast your feelings to the Lord. உங்களுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை கர்த்தர் மேல போடுங்க. Whether it's jealousy, you cast it to the Lord. அது பொறாமையா இருக்கலாம், போடுங்க அவர் மேல. Nothing wrong to feel jealous. பொறாமை கொள்வது தப்பு கிடையாது. Of course, we tend to compare. Oh Lord, he's doing so much better. நம்ம வந்து ஒப்பிட்டு பார்ப்போம், அவங்க நல்லா என்னோட நல்லா செய்றாங்கன்னு. Comes with new car, okay, oh Lord, wow, doing so well. புது காடியில வராங்க, ஓ அவங்க நல்லா இருக்காங்க. You may have that, but you learn to cast it to the Lord. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும், தப்பு இல்ல. ஆனா அது வந்து நீங்க கர்த்தர் மேல போடுங்க. You see their wicked ways and then they say, God, you ask God, why are they doing so well? அல்லது அவங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை நீங்க பார்க்கறீங்க, அக்கிரமங்களை பார்க்கறீங்க. அப்புறம் நீங்க ஆண்டவரிடத்துல கேக்குறீங்க, ஏன் ஆண்டவரே அவங்க இப்படி நல்லா செய்றாங்க, நல்லா இருக்காங்க? So there's nothing wrong to have all these questions. இந்த கேள்விகள் இருப்பது தப்பு கிடையாது. But the problem is to dwell on it until you become so stressed. ஆனா அதையே நினைச்சு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது அதான். Some people become bitter. அதனால வாழ்க்கை கசப்பாயிரும். 70 years old bitter. 70 வயசானாலும் கசப்பு. Die also bitter. சாகும் போது கசப்பு தான். Coffee also melt. Bitter. பணப்பட்டியும் அப்படியே உருகி போயிடும். Cast it to the Lord, your whatever feelings. உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஏதாவது எதுவா இருந்தாலும் கர்த்தர் மேல போடுங்க. God will act. கர்த்தர் கிரியை செய்வார். Okay, what's the outcome of this? அதனுடைய விளைவு என்ன? God, when you do this, when you cast it to the Lord, God will cause justice to shine on your life. ஆகினால் இப்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? உங்கள் மேல நீதி பிரகாசிக்கும்படியாய் செய்வார். Okay, fourth thing. நாலாவது, He says, be still before the Lord. தேவனுக்கு முன்பாக அமைதியா இருங்க. And wait patiently. பொறுமையா காத்துருங்க. Be still means stop talking and just wait. அமர்ந்துங்கன்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு பேசாம இருங்க. Be calm.
அமைதி. Wait for God to act. கர்த்தர் கிரியை காத்துருங்க. Okay, not easy, not easy. All this not easy. இது சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவன்னு சொல்லி நம்ம சொல்ல Okay. முடியாது. The fifth thing, அஞ்சாவது, turn away from anger. கோபத்தை விட்டு விலகி போங்க. Because when you become angry, it will lead you to do the very evil thing they are doing. காரணம், நீங்க கோபமா இருப்பீங்கனாக்கா அவங்க என்ன தீமை செய்யறாங்களோ நீங்களும் அதே செய்வீங்க. What's the outcome அதனுடைய விளைவு, from following these two things? இந்த ரெண்டு காரியங்கள் பின்பற்றும் போது என்ன நடக்கும்? You will inherit the land. நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. Okay, so in this first part, நம்ம இந்த பகுதியில it tells us don't be stressed because of other people. மற்றவங்களால நீங்க ஏன் என்ன செய்ய ஸ்ட்ரெஸ் தமிழ்ல Don't get என்ன worked up. வார்த்தை? அழுத்தம். அழுத்தம், எரிச்சல். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆவறீங்க? Okay? அலட்டிக்கிறது அது வேற, அலட்டிக்கிறது. Do not be envious. Do not be worked up. பொறாமை கொள்ளாதீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க. What you should do is these 5 things. நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். Trust in the Lord. கர்த்தரை நம்புங்க, He will settle your problem. அவர் உங்களுடைய பிரச்சனை Okay? சரிப்படுத்துவார். You focus on doing good. நீங்க நன்மை செய்வதை நீங்க நோக்கமாயிருங்க. Because of let me just say, for example, in many terms of ministry, ஊழியத்துல சில காரியங்கள், just because someone angered you யாராவது உங்களை கோபப்படுத்தினதுனால doesn't mean you have to stop doing what you're doing. எல்லாத்தையும் போட்டுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படி செய்யாதீங்க. What about the people who are supposed to receive the ministry? நீங்க செய்யற ஊழியத்தின் மூலமா அவங்க Okay, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ministry is serving people. ஊழியம் என்பது மற்றவங்களுக்கு பணிவிட செய்யும். Someone comes and pokes you. யாராவது உங்களை குத்துறாங்க, You get angry, worked up, உங்களுக்கு கோபம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி you drop it. எல்லாத்தையும் அப்படியே போட்டுறீங்க. So what about the people who are supposed to receive the ministry? ஃபைல் சாவி எல்லாம் போட்டுட்டு போயிடுறீங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது? So what he says, you trust God that He will settle this problem. You focus on doing good. அப்ப நம்ம தேவன்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கிறோம். Help people. மக்களுக்கு உதவி செய்யுங்க. Don't let another person stop you from helping someone. யாராவது உங்களை வந்து யாருக்காவது நன்மை செய்வதை அவங்க தடை செய்வதற்கு ஆளாக்காதீங்க. So number 1, trust the Lord. முதல்ல கர்த்தரை நம்புங்க. Number 1, delight yourselves. Try to please God in your ways. இரண்டாவது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க, நீங்க செய்யறதுல பிரியமாயிருங்க. மூணாவது, commit your ways to the Lord. உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Anything you're feeling which is not right, you cast it to the Lord. உங்களுடைய மனசுல ஏதாவது நீங்க வந்து ஃபீலிங் பண்றீங்களோ அதை கர்த்தருக்கு It போடுங்க. doesn't mean you copy and paste. காப்பி பண்ணி பேச முடியும். Okay, you pour it out to the Lord. கர்த்தரத்துல ஊற்றுங்க. I'm angry. ஆண்டவரே எனக்கு கோபமா இருக்கு, I'm stressed. என்னால முடியல ஆண்டவரே, I'm jealous. தாங்க முடியல, நான் பொறாமையா இருக்கிறேன். Take away my feeling. என்னுடைய ஆண்டவரே இந்த உணர்ச்சிகள்லாம் எடுத்து Take it. போடுங்க. And God will cause something to shine in your life. நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அப்படியே ஒரு சூரியனை போல உங்கள் மேல வெளிச்சத்தை Number உதிக்க 4, செய்வார். நாலாவது, be still before God. Wait for Him. தேவனுக்கு முன்பாக நீங்க அமர்ந்திருங்க. And the 5th thing, do not turn to anger. அஞ்சாவது, நீங்க வந்து கோபத்துக்கு ஆளாகிறாங்க. Otherwise you will become evil. ஏன்னா நீங்க அப்புறம் அதோட பொல்லாப்பாயிருவீங்க. So what is the promise from this? இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? The evil people will be cut off. அக்கிரமக்காரர்கள் விட்டுண்டு போவாங்க. The righteous will inherit the land. நீதிமான்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க. Dia orang akan kena potong. They'll be cut off. I don't know how the potong will be lah. Could be premature death. Could be excommunication. அதாவது இந்த வெட்டுண்டு போகிறது வந்து அல்பாயுஸ்ல போயிருவாங்க ஒன்னு. ரெண்டாவது என்னது? Excommunication. உங்களை வந்து நீக்கி விடுவாங்க. Or transfer. அல்லது மாற்றி விடுவாங்க. Something, you know. ஏதோ ஒன்னு நடக்கும். And what happens is you will receive the land. நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. Okay. பூமி As I சுதந்திரம். said, there are a lot of things referring to the land in this psalm. ஆகிய அந்த சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய தடவை பூமி தேசம் என்று சொல்லப்படுகிறது. The land is given as a blessing for both the righteous and the wicked. பூமி நீதிமான்களுக்கும்
அநீதி உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. The righteous plant a tree, the wicked plant a tree, both also will grow. நீதிமான்கள் மரம் நடுறாங்க, துன்மார்க்கர் மரம் நடுறாங்க, ரெண்டும் வளருது. Both also got blessing. ரெண்டுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. But it will come a time that the land will be taken away from the wicked. ஒரு நேரம் வரும், அந்த நிலம் துன்மார்க்கத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். But the righteous will receive the blessing. நீதிமான்கள் அந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. Okay, now let's look at verses 12 to 20. வசனம் 12 20 வரைக்கும் பார்ப்போம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீர்வு நினைத்து அவன் பேரை பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் சொன்னை மார்க்கத்தாரை விழ பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போம். அவர்கள் வில்லுகள் முடியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய துயங்கள் முடியும். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். Okay. The wicked, their way is they always will plot things against those who are right. துன்மார்க்கர் என்ன செய்வாங்கன்னாக்கா, நீதிமான்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் அவங்க திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. That is their nature. அது அவங்களுடைய சுபாவம். They always got a plan. அவங்களுக்கு எப்பயும் ஒரு திட்டம் இருக்கும். Plan A, Plan B, Plan C. 1 2 3 4 இப்படி திட்டம் இருக்கும். Their plan is always to bring someone down. அவங்களோட திட்டம்னா யாரையாவது கீழே இழுத்து போடுறதுக்கு தான். This is how the wicked are. இப்படிதான் துன்மார்க்கர் You இருப்பாங்க. can't change the wicked. துன்மார்க்கரை மாற்ற முடியாது. But there is a God who laughs at the wicked. ஆனால் நமக்குன்னு ஒரு தேவன் இருக்காரு, இந்த துன்மார்க்கரை பார்த்து சிரிப்பாரு. Okay, the wicked, they gnash their teeth at the righteous. இந்த துன்மார்க்கர் என்ன சொல்றாங்க, இந்த ராத்திரில பல்லு கடிக்கிறாங்க, அந்த மாதிரி பாருங்க. துன்மார்க்கர் நீதிமன்றங்களை பார்த்து பல்லு வரமாட்டேங்குது, கண்டிப்பாங்க, கடிச்சு பாருங்க. You see some யாரும் கடிக்கிறாங்க. You see some husbands and wife, Tom and Jerry. எலியும் பூனியுமா இருப்பாங்க கணவனும் மனைவி. You see how they gnash their teeth. அவங்க எப்படி பல்ல கடிக்கிறாங்கன்னு பாருங்க. Like that. The wicked are always gnashing their teeth at the righteous. துன்மார்க்கர் எப்பொழுதும் நீதிமான்களை பார்த்து அவங்க பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. Bring them down. நீங்க பார்க்கலாம் பாருங்க, சமத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு தருவாங்க. Because they are jealous. பொறாமையா இருக்காங்க, பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க. Verse 13 says, the Lord laughs at him because he sees his day is coming. கர்த்தர் அவங்களை பார்த்து சிரிப்பாரு, ஏன்னா அவங்க முடிவு வருது. I know what is coming. எனக்கு தெரியும் என்ன வருதுன்னு. We picture God who is always very mournful. நம்ம எப்பயும் பாருங்க, ஆண்டவர் நம்ம இப்படியா கற்பனை பண்ணுவோம், அப்படியே இருப்போம். Mournful, who is very deaf, he is very mute. அவர் செவிடு, அவர் ஊமை, அப்படியே இருப்பாரு. Okay, the psalmist pictures God as a God who laughs at the wicked. ஆனா தெரியுமா, கர்த்தர் சிரிப்பார் சொல்லுது. At the wicked. துன்மார்க்கரை பார்த்து சிரிப்பாராம். சிரிக்கிறலாம் because he knows what is to come. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு, அவங்களுக்கு அவங்க முடியும் அவங்களுக்கு தெரியும். So the end of the wicked, துன்மார்க்கனுடைய முடிவு how is it? எப்படி இருக்கும்? Okay, first thing, முதல்ல in verses 14 to 15, வசனம் 14 15 says, though the wicked may come with weapons, துன்மார்க்கர் ஆயுதங்களோடு வந்தாலும் it will turn back on them. அது அவங்களையே குத்த ஆரம்பிக்கும். The righteous may not have weapons. நீதிமான்களுக்கு ஆயுதங்கள் இருக்காது. The wicked will come with all kinds of weapons. துன்மார்க்கர் பாருங்க, கோடாரி, வெட்டு, அருவா, கத்தி, அதெல்லாம் last time sword and bow, today no need sword and bow, we come with gadget. We come with gadget lah, all gadget. In your phone you can do everything. Oh, I see.
எல்லாம் இப்போ போன்லயே வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் You can kill someone through your Facebook also can. ஃபேஸ்புக்லயே கொண்டு விடுவாங்க. Okay, just take picture of them doing something a viral. போச்சுடா. அவங்க ஏதாவது செய்யறத பார்த்து எடுத்து அப்படியே ஊரெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. Okay, today is all gadget. நடக்குதுல ஹஸ்பண்ட் இதெல்லாம் Or you can kill someone by just hacking to their bank account online. அல்லது அவங்க பேங்க் அக்கவுண்ட் போட்டு ஹேக் பண்ணி அந்த காசு எடுக்குது. And so on. But what it says, no matter how great their weapons are, அவங்களுடைய ஆயுதங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் the weapons of the wicked will always turn back on them. துன்மார்க்கரோட ஆயுதம் எப்போதும் அவங்களே தான் தாக்கும். They bring a knife, the knife will kuto them. கத்தி அவங்க கொண்டு வந்தாங்கன்னாக்கா அந்த கத்தி அவங்களே குத்தும். No matter what weapons shall forge against the righteous, நீதிமான்களுக்கு விரோதமாக எவ்விதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் it shall not prevail. அது மேற்கொள்ளாது. Kasih hantam balik. அது அவங்களுக்கே போகும். Okay. Number 2. ரெண்டாவது, Though the wicked may have an abundance, துன்மார்க்கருக்கு நிறைய சொத்து பத்து இருக்கலாம், it will be taken away. அது அவங்களுக்கு இருந்து எடுக்கப்படும். Why? ஏன்? Because the Lord is going to break their hands. கர்த்தர் அவங்க கையை உடைக்க போறாரு. செய்வாரா? செய்வாரு. There is no need to fear unless you are the wicked. அதாவது நமக்கு பயமே தேவையில்லை. நீங்க துன்மார்க்கர் தான், அப்பதான் நீங்க பயப்படணும். Okay. If you are wicked and you are sitting here, then you need to fear. அப்படி நீங்க துன்மார்க்கமா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க தான் பயப்படணும். The Lord will break their hands. கையை உடைச்சு. Number 3. மூணாவது, யார் கை உடைச்சிருக்கா? The wicked may appear to be glorious and beautiful. துன்மார்க்கர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க. They are like the pastures, very beautiful. அவங்கள பாத்தீங்கன்னாக்கா ஒரு பசுமையான ஒரு நிலமா இருக்கலாம். They may appear to be glorious. அவங்க ரொம்ப மகிமையா இருக்கலாம். But the psalmist says they will vanish like smoke. ஆனா சங்கீதக்காரர் இங்க என்ன சொல்லுகிறாரு, அவங்க ஒரு புகையை போல அவங்க அப்படியே இல்லாம போயிடுவாங்க. The righteous on the other hand, நீதிமான்கள் அடுத்து நம்ம பார்க்கும்போது their heritage will remain forever. அவங்களுடைய சம்பத்து தேசத்துல இருக்கும். It will not end. அது முடியாது. It won't go missing. அது காணாம போகாது. It will remain forever. அது எப்பொழுதும் நிரந்தரமா இருக்கும். And verse 19 tells us, வசனம் 19 the righteous will not be put to shame in times of evil. பஞ்ச காலத்திலயா ஆபத்து காலத்துல நீதிமான்கள் வெட்கப்படுத்தப்பட்டு போவதில்லை. They will have an abundance in times of famine. பஞ்ச காலத்துல அவங்களுக்கு நிறைய இருக்கும். So in this second part, the psalmist contrasts the end between the righteous and the wicked. இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், நீதிமான்களுக்கும் துன்மார்க்கும் அவங்களுடைய முடிவை அங்க ஒப்பிட்டு பார்க்கிறார். How will they end? எப்படி முடிப்பாங்க? The wicked will come with all kinds of weapons. துன்மார்க்கர் நிறைய ஆயுதங்களோடு வருவாங்க. But he will turn back on them. ஆனா அதெல்லாம் அவங்களே தான் குத்த ஆரம்பிக்கும். The wicked will have a lot of possessions. துன்மார்க்கர்களுக்கு அவன் நிறைய ஆஸ்தி சொத்து பத்தெல்லாம் இருக்கலாம். But one day it will be taken away. ஒரு நாள் அது அவங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். The wicked may appear so great. துன்மார்க்கரை பார்க்கும்போது ரொம்ப மகிமையா பெருசா இருப்பாங்க. But they will vanish like a smoke. ஆனா அவங்க ஒரு புகையை போல அவங்க காணாம போயிடுவாங்க. The righteous on the other hand, நீதிமான்கள் அடுத்த பக்கத்தில் நீ பாத்தீங்கன்னா their heritage remains forever. அவங்களுடைய இந்த வசனம் அவங்களுடைய சுதந்திரம் இல்ல, Verse 18. வசனம் 18 நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அது சம்பத்து. And in times of famine, they will not be put to shame. பஞ்ச காலத்துல அவங்க வெட்கப்பட்டு போக They will always மாட்டாங்க. have enough. அவங்களுக்கு எப்போதும் போதுமா இருக்கும். This is the end of the righteous versus the wicked. இதுதான் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கும் இருக்க முடிவு. The third part, மூன்றாவது பகுதி, now the psalmist will contrast the blessing of the righteous and the wicked. இப்பொழுது நீதிமான்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை துன்மார்க்கரோட ஒப்பிட்டு பார்ப்பது. Okay, that's verses 21 to 33. வசனம் 22 33 வரை. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அழிந்து போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன்,
ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடற்படுகிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்ற நெட்டும் நிலைத்திருப்பார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். மக்களுடைய சந்ததியோ அது கொண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. Amen. So as I said earlier was the end. How will they end? ஆரம்பத்தில் நம்ம சொன்ன பாருங்க முடிவு அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு. Now he's talking how they are blessed on this earth. இப்போ நம்ம பார்க்கிறோம் பாருங்க அவங்க அந்த பூமியில எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. But before that he tells a bit of their characteristics. இதுக்கு முன்பாக அவர்களுடைய சுபாவங்களை இங்க சொல்லப்படுகிறது. Who are the righteous, who are the wicked? யாரு நீதிமான்கள், யாரு அக்கிரமக்காரர்? He says the wicked borrow but do not give back. இங்க சொல்லுகிறது பாருங்க, துன்மார்க்கர் கடன் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, how many of us? யாரும் அப்படி இருக்கிறோமா? கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலாம். நிறைய பேர் இருக்கிறோம். Okay. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை. Okay, never mind. தசமத்துல கொடுக்கலன்னா நம்ம கடன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்காம இருக்கிறோம். இப்ப துன்மார்க்கர் தான். Okay, but the focus here is to men. சரி, Okay. we come இங்க here. மனுஷர்கள்ட்ட நம்ம கடன் வாங்குறது. Okay. மனுஷன் வாங்கிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட முடியாது, ஆசீர்வாதம் வராது. சொல்லுங்க. The righteous on the other hand, they are very gracious. அடுத்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா நீதிமான்கள் வந்து அவங்க ரொம்ப தயவுள்ளவங்களா இருக்கிறாங்க. Alamak, where's this? They are gracious and they give to the needy. நீதிமான்கள் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப தயவா இருப்பாங்க, அவங்க தேவை உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. They are very much unlike the wicked. அவங்க துன்மார்க்கரை போல கிடையாது. So before he talks about the blessing, he tells you how they are first. ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு முன்பாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. The wicked borrow tarakasi bale. துன்மார்க்கர் கடன் வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. The righteous always want to help the other. நீதிமான்கள் எப்பொழுதும் உதவி செய்யவே இருப்பாங்க. The difference is the grace of God. வித்தியாசம் என்ன? தேவனுடைய கிருபை. The righteous are recipients of God's grace. நீதிமான்கள் வந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. So when you receive the grace of God, you tend to be gracious to others. ஆகையால் தேவனுடைய கிருபைகளை நாம் பெறும்போது நம்ம வந்து மற்றவர்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறோம். The wicked don't receive anything from God. துன்மார்க்கர் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்வது. So there's nothing how to give. ஆகையால் இருந்தா தானே கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, இல்ல கொடுக்க. See, some people they start off well. சிலர் வந்து நல்லா ஆரம்பிப்பாங்க, They receive from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாங்க. Then but they become stingy. ஜனவரி மாசம் நடக்கும். அப்புறம் பாருங்க கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிப்பாங்க. Then they'll stop. தொகத்துல கொடுப்பாங்க. Then they'll stop giving. அப்புறம் கொடுக்கறது அப்படியே நிப்பாட்டி. They will. I'm not talking about tithes. I'm talking about. He's going to tithes. உண்மை சரி See, சரி. they receive from God, but they keep it to themselves. தேவனிருந்து பெற்றுக்கொள்றாங்க, எல்லாத்தையும் எனக்கு 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 So what வச்சுக்கொள்வாங்க. happens is slowly they stop receiving from God. ஆகையால மெதுவாக தேவனிருந்து பெற்றுக்கொள்வதை Because you அப்படியே want real stingy pot. நிறுத்திவிடும். நீங்க ஒரு கஞ்சத்தன பானையா இருக்கிறீங்களா? And so what happened? They slowly become people who start taking money from others. அப்புறம் கொஞ்சம் காலம் போன பிறகு அவர் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் தேவை இருக்கு கொடுக்குறீங்களா, கொஞ்சம் உதவி செய்யுங்க, இன்னும் மற்றவங்கிட்ட வாங்குவாங்க. But they have what you call memory loss after that. அப்புறம் அதோட அல்சமையா வந்துடும் அவங்களுக்கு, எல்லாம் மறந்து They don't remember that they gave money. They took money, sorry. காசு வாங்கினது அவங்க மறந்தே போயிடுவாங்க. அப்படியா மறந்தே போயிட்டு. When should you have memory loss? எப்ப நமக்கு இந்த ஞாபக சக்தி இழந்து போகணும்? When you bless others. மற்றவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது. When you bless others, then you should have memory loss. மற்றவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும் போது
அது உங்களுக்கு மனசுக்கே வரக்கூடாது. நான் அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு செஞ்சேன்னு சொல்லி வரக்கூடாது. Don't put a list. This is all the people at your death, and when you die, these are all people I blessed. சாகுவது இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுத put a slideshow on your funeral. This he has given everyone this much. This is so good, such a good person. சாவு நல்லா போடணும் பாருங்க. இவரு இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்தாருன்னு. That one you should have memory loss. அதுக்கு தான் நமக்கு வந்து ஞாபக சக்தி இழந்து போகணும். அல்சைமர். But when you take money from someone, ஆனா யார்ட்ட நம்ம காசு வாங்கணுமா, you must always remember and not forget. அதை மறக்காம எப்பயும் ஞாபகத்துல இருக்கணும். I believe none of you in this room are like that. யாரும் இல்ல. Okay. What is the blessing on those who are righteous then? அப்படி நீதிமான்கள் மேல இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? First thing, முதலாவது, you will inherit the land. நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. God will give you the blessings of the land. கர்த்தர் பூமியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. While the wicked will be cut off. துன்மார்க்கர் வெட்டுண்டு போவாங்க. Okay, this is already mentioned earlier. மலை சொல்லப்பட்டது. Okay, number 2. இரண்டாவது, the righteous are secure in God. நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளாக நல்ல உறுதியாய் பலமாக. Psalmist says, though they fall, God will hold them up with their hands. சங்கீதக்காரர் அவங்க விழுந்தாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தினால தாங்கிக் கொள்வார். With his hand he will hold them up. They may fall, but he will hold them with his hand. அவங்க விழாம இல்ல, அவங்க விழுவாங்க, ஆனா கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினால அப்படியே தாங்கிக் கொள்வார். No matter how many times they fall, they will always get up because God is always there with them. எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் அங்க இருப்பதனால அவங்களை தூக்கி விடுவார். The wicked on the other hand, துன்மார்க்கரோ அடுத்த பகுதியில they fall, they won't get up. அவங்க விழுந்தாங்கன்னா அதோட தான் முடிஞ்சு. Crack ready, cannot get up. எழுந்திருக்க முடியாது, எலும்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. Must take stretcher and come. எட்டனை கூப்பிட்டு தூக்கிட்டு போறதுக்கு. Okay, different, huh? Both will fall. ரெண்டு பேரும் விழுவாங்க. Both will go through tough times. ரெண்டு பேரும் கஷ்டமான பாதையில கடந்து போவாங்க. God will hold the righteous. ஆனா நீதிமான்களை கர்த்தர் தம்முடைய கரத்தினால தாங்கிக் கொள்வார். The wicked he like, oh, I see, let go his hand. துன்மார்க்கரை பார்த்து கர்த்தர் போட்டாவ். You know, in school, I'm sure sometimes you stand up for Selamat pagi cikgu. Good morning teacher. Okay, then you sit down, but there is no chair because your friend pulled the chair. Everyone has gone through school. உங்க பக்கத்துல உட்கார்ந்து நாக்காளி இழுத்துருவான். Okay, then you fall down. Okay, all of you have gone through in school, your friend pulled the chair, boom. உங்களுடைய friend வந்து நண்பர் வந்து நாக்காளி இழுத்துருவாங்க. Okay, that is how the wicked shall fall. அந்த மாதிரி துன்மார்க்கர் விழுவாங்க. அலமா. When the righteous fall, even though someone does that to you, suddenly a sponge mattress will be there. சரி, அப்படியே யாராவது நாக்காளி இழுத்தாலும் நீங்க விழும்போது நீதிமான்களுக்கு அங்க வந்து ஒரு நல்ல ஒரு மெத்துன்னு ஒரு தலவாணி இருக்கும் அங்க நீங்க விழாம இருக்கிறதுக்கு. Suddenly out of nowhere will appear. ஏதோ திடீர்னு ஒண்ணு வரும். Okay, the third thing, மூணாவது, the children of the righteous are not forsaken. நீதிமான்களுடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டதில்லை. He says, the psalmist says, I have been young and now I'm old. பாருங்க, சங்கீதக்காரங்க சொல்ற வசனம் 25ல, நான் இளைஞனா இருந்தேன் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாய். Yet I have not seen the righteous forsaken or his descendants begging bread. அவர் என்ன சொல்றாரு, நான் வாலிபனா இருந்தேன், இப்ப நான் கிழவனா இருக்கிறேன், ஆனா நீதிமான்களுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு கொஞ்சம் ரொட்டி தாங்க, அப்ப தாங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டது. The third blessing, மூணாவது ஆசீர்வாதம், it talks about the children of the righteous. நீதிமான்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். Your children shall be blessed. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. They will not go hungry. அவங்க பட்டினி பசியை போவது கிடையாது. You give is all, but they will never go hungry. நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க வந்து பட்டினியா போவதே கிடையாது. Because the Lord will feed your children. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை போஷிப்பார். Not only that, அது மாத்திரம் இல்ல, verse 26 tells, your children will become a blessing to others. உங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. It's not only you become blessing, நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரம் இல்ல, your children, they will become a blessing. உங்களுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. 26ல பாருங்க, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். The children of the wicked are the opposite. ஆனா துன்மார்க்கருடைய பிள்ளைங்களை என்ன ஆவாங்க? Their children not enough food, அவங்களுக்கு சாப்பாடு பத்தாது. their children are not a blessing, அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. their children, when people go, they say, நல்லதுதான், very good riddance. ஓச்சிரா. அதான் பாருங்க,
துன்மார்க்கருடைய பிள்ளைங்க போயிட்டாங்கன்னாக்கா ஐயோ போயிட்டான் கர்த்தாவே ஸ்தோத்திரம். Stotram. When do you say stotram? At which funeral do you say stotram? I mean, which funeral? எந்த சாவுக்காவது ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அப்பா போயிட்டாண்டவரே ஸ்தோத்திராண்டவரே. The children of the wicked, you will say stotram. ஆனா துன்மார்க்கருடைய பிள்ளைங்க போகும்போது அப்படி சொல்லக்கூடும். Because they are not a blessing. ஏன்னா அவங்க ஆசீர்வாதமே கிடையாது. They are only trouble. அவங்க எப்பயும் பிரச்சனை தான். Because we meet some people who are trouble, right? சமயத்தில் நம்ம சந்திக்கிறோம் பாருங்க, ஒரு சிலர் வந்து பெரிய பிரச்சனை தான். When they die, you feel the world is a better place. அவங்க போயிட்டாங்கன்னாக்கா ஐயோ உலகம் நல்ல ஒரு இடமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. If you are righteous, நீங்க நீதிமான்களா இருப்பீங்கன்னா not only you are blessed, நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படல, your children are blessed. உங்க பிள்ளைங்களும் God will ஆசீர்வதிக்கப்படுவாங்க. hold their future. கர்த்தர் அவருடைய எதிர்காலத்தை God will make them a blessing to அவருடைய others. கையில வைத்துக் கொள்வாரு, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். Okay, the last one. கடைசி, The righteous are not to be found guilty when they are judged. நீதிமான்கள் நியாயத்தீர்க்கப்படும் போது குற்றவாளிகளாய் அவர்கள் நியாயத்தீர்க்கப்பட Even மாட்டார்கள். though people judge you, அப்படியே ஜனங்கள் நியாயத்தீர்த்தாலும் you will not be found guilty. நீங்க குற்றவாளியாய் Means கண்டுபிடிக்கப்பட மாட்டீங்க. God will be your justice. காரணம் கர்த்தர் தான் உங்களுடைய நீதியா இருப்பாரு. Even though people throw false accusations on you, உங்க மேல வந்து அபாண்டமான பழி சுமத்தி அவங்க வதந்திகளை உருவாக்கினாலும் you will not be found guilty. நீங்க குற்றவாளியாய் காணப்பட மாட்டீங்க. You may be judged by people, மக்கள் உங்களை நியாயம் தீர்ப்பாங்க, but the outcome is different. ஆனா அதனுடைய விளைவு வேறா இருக்கும். The wicked are different. துன்மார்க்கர் வேறு. They will be brought down by judgment. அவங்க வந்து நியாய தீர்ப்புல அவங்க கீழே இழுக்கப்படுவாங்க. Okay, so it just talks about how are the blessings of the righteous and the wicked. இங்க என்ன சொல்லப்படுதுன்னாக்கா நீதிமான்களுடைய ஆசீர்வாதம், துன்மார்க்கருடைய நிலைமை. The இதுதான் righteous will inherit the land. நீதிமான்கள் தேசத்தை சுதந்தரிப்பாங்க. Number 2, though they fall, God will hold them. அவங்க விழுந்தாலும் கர்த்தர் அவங்களை தாங்கிக் Number கொள்வார். 3, God protects their descendants. கர்த்தர் அவருடைய சந்ததியை பாதுகாப்பு செய்வாரு. Number 4, people accuse you, you will not be found guilty. நாலாவது, ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும் நீங்க வந்து குற்றவாளியா இருக்க மாட்டீங்க. Okay, this is in contrast with the wicked. இது துன்மார்க்கரோட ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். Then he says, before he ends this part, he says, முடிக்க முன்பாக இதை சொல்றாரு, you will know who the righteous are நீதிமான்கள் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், by the words of their mouth, அவங்களோட வாயின் வார்த்தைகள் மூலமாய். because he will show their faith. அது அவங்க விசுவாசத்தை காண்பிக்கும். Some people open their mouths, சிலர் வாயை திறப்பாங்க, only accusation, making fun, scheming. That's the only thing that comes out of your mouth. சிலர் வாய் திறக்கும் போது மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தைய சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க, வேற என்ன, Planning something wrong. ஏதாவது ஒரு காரியத்தை அவங்களுக்கு எதிராக திட்டம் போடுவாங்க. But the righteous, their mouth is different. ஆனா நீதிமான்களுடைய வாய் வேற மாதிரி இருக்கும். They utter wisdom. அவங்க ஞானத்தை அருளுவாங்க, They speak justice. அவங்க நியாயத்தை பேசுவாங்க. Means they'll speak what is right. எது சரியோ அதை பேசுவாங்க. They will, means what is the right thing to do at a time, they will tell. அந்த நேரத்துல எது சரியா இருக்கிறதோ அதை அவங்க செய்வாங்க. Like you have a problem, உங்களுக்கு ஒரு பிரச்சனை 10 இருக்கு. fellows will say, do this, do this, do this, do this, do this. 10 பேர் சொல்லுவாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும். Suddenly one fellow will say something, like revelation. திடீர்னு அந்த 10 பேரை ஒருத்தர் வந்து ஒரு வெளிப்பாட்டா பேசுவாங்க. அது அப்படியே The right thing. The right thing will come. சரியான காரியத்தை Okay? பேசுவாங்க. That is wisdom. அது ஞானம். At the right time. அதான் சரியான நேரத்துல. So their mouth will speak what is right. ஆகினால் அவங்களுடைய வாய் வந்து சரியானதை பேசும். Second thing, their words இரண்டாவது அவங்க வார்த்தைகள் is characterized by the word of God in their hearts. அது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையினாலே அது காண்பிக்கப்படும். The righteous, they know the word. நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பாங்க. They live the word. தேவனுடைய வார்த்தையை வாழ்ந்து They வருவாங்க. speak the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசி வருவாங்க. Because the law of God is in their hearts. காரணம் தேவனுடைய கற்பனைகள் தங்களுடைய When இருதயத்தில் come on, அது வெளியே வரும்போது it will show who they are inside. அவங்க உள்ளுக்கு யார் என்று அது காண்பிக்கப்படும். Okay, so this is who the righteous are. இதுதான் நீதிமான்கள் என்று You will know காண்பிக்கப்படும். them by their mouth. அவங்களுடைய வாயினாலே நீங்க அறிந்து கொள்வீங்க. Go and smell people's mouth and see. ஐயோ மயக்கப்பட்டேன்னா சிலருடைய வாயை போய் மோந்து பாருங்க. எப்பா
இருக்கிறதும் வெளியே வந்துடும். Okay, I'm not talking about the physical mouth. That one koli kari all come out. சரி, சரீர பிரகமான வாய் இல்ல, அத பேசல. Just listen when there is a problem. See what அவங்க வாயை பார்க்கணும்னாக்கா அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்க. everyone goes through problems. எல்லாரும் பிரச்சனைல கடந்து போறோம். But when the righteous go to problems, their words are different. ஆனா நீதிமான்கள் பிரச்சனைல போகும்போது அவங்களுடைய வார்த்தை வேறு விதமா இருக்கும். They will speak what is right. எது சரியோ அதை பேசுவாங்க. They will use the word of God. அவங்க தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவாங்க. Okay. But that doesn't mean you trust everyone who uses the word of God. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துறவங்க எல்லாரையும் நம்ப முடியாது. There are a lot of fraud cases also. நிறைய 420 எல்லாம் இருக்கு நிறைய. Okay. That one also got lah. So don't you have to be careful. But who is your checker? யார் உங்களை செக் பண்றது? Who the Holy Spirit inside. He will know whether the fraud case or not. நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உணர்த்துவாரு, இது ஜாக்கிரதை, இது வந்து ஏமாத்து கேஸ். Okay. Now let's move to the final part. கடைசி பகுதி போவோம். Verses 34 to 40. 34 இருந்து 40 வரைக்கும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் கற்கொண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்ட காலத்தில் அவரை அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். Okay, this is just a summary of the entire psalm. இந்த சங்கீதத்தினுடைய முழு வசனங்களை இங்க சுருக்கி கொடுக்கப்படுது. What does he tell us? என்ன சொல்றாரு? Wait for the Lord. கர்த்தருக்கு காத்திருங்க. While you wait for the Lord, keep doing the work of God. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவருடைய ஊழியத்தை செய்து வாங்க. If God doesn't give you anything at the time you request, நீங்க கேட்கிற நேரத்துல கர்த்தர் நேரத்துல கொடுக்கலன்னா don't drop everything. எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. Sometimes temptation will come. சோதனை வரும் பாருங்க. Why am I doing all this? எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்? இதெல்லாம் தேவையா? Why am I doing? What am I refraining myself from doing all this? Why am I refraining myself from doing all the wrong things? ஏன் நான் தப்பான காரியங்களெல்லாம் நான் செய்யாம நான் தவிர்த்து இருக்கிறேன்? God is not doing anything for me. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை. So why must I stop myself from doing all this? ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாம இதை நான் செய்றேன்? For example, உதாரணமா, why must I pray for the nation every time? ஏன் நான் தேசத்துக்காக எப்போதும் ஜெபிக்கணும்? When God doesn't do anything in the nation. தேசத்துல கர்த்தர் ஒண்ணும் செய்யாம When he lets the crooks to run the nation. திருடன்கள் எல்லாம் தேசத்தை அரசாடுறதுக்கு. Okay, I'm not saying that the crooks are running the nation. Life, so I have to be careful. அப்படின்னு சொல்லல, தேசத்தை நடத்துறவங்களா திருமுழுக்காரனுங்கன்னு. Okay. But sometimes you pray and you don't see the results you want. ஆனா நம்ம ஜெபித்தோம் பாருங்க, நமக்கு பதில் எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கல. Why must I pray? எதுக்கு ஜெபிக்கணும்? No need to pray lah. பரவாயில்ல, ஜெபிக்க வேணாப்பா. God doesn't do this. ஆண்டவர் செய்ய மாட்டேன்றாரு in your life. உங்க வாழ்க்கையில God is not doing what you asked. நீங்க கேட்கறத ஆண்டவர் செய்யல. So must I be righteous before God? அதனால நான் எதுக்கு தேவனுக்கு முன்பாக நான் ஒரு நீதிமானா இருக்கணும்? சொல்லுங்க. Why must I waste my time doing what is right? ஏன் என்னோட நேரத்தை வந்து சரியானதை நான் செய்து கொண்டிருக்கேன்? God doesn't bless me, only bless that fellow across the road. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, அந்த தெருவுக்கு அந்தாண்ட இருக்கணும் அவனும் ஆசீர்வதிக்கிறாரு. This is the problem for all of us. இது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். God always blesses the fellow across our house only. கர்த்தர் இப்போத எதிர்வெட்டுக்காரனை தான் ஆசீர்வதிக்கிறாரு. He doesn't bless me. என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. I live so right. பாருங்க, நான் எவ்வளவு நீதிமானா வாழ்றேன். I'm not blessed. நான் ஆசீர்வதிக்கப்படல. That fellow doesn't do right. அவன் சரியானதை செய்யலையா? He is blessed. அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். என் வீட்லயே இருக்கலாம்ல அந்த மாதிரி. This is the problem with men. இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை. And this is the essence of the psalm. இதுதான் சங்கீதத்தினுடைய
முக்கிய அம்சம். Don't get stressed looking at that fella. அவனை பார்த்து நீ வீணா போயிடாத. Don't get worked up looking at what he's doing. அவன் செய்யறதெல்லாம் பார்த்து நீ ஸ்ட்ரெஸ் ஆயிடாத. You wait for the Lord. கர்த்தருக்கு காத்திரு. You carry on doing what his way. நீ அவருடைய வழிகள்ல அவருடைய காரியங்களை செய்து வா. He will exalt you to inherit the land. அவர் உன்னை உயர்த்தி பூமியின் சுதந்திரத்தை பெற்றுக் One day they will go missing. ஒரு நாள் திடீர்னு காண போயிடுவாங்க. Then you will know, oh God really works. அப்பதான் பாருங்க உங்களுக்கு தெரியும் கர்த்தர் வேலை செய்யறாரு. As I said, when the psalmist writes this, he's quite an old man. இந்த சங்கீதத்தை எழுதும்போது சங்கீதக்காரர் இப்ப வயசாயிட்டாரு பாவம். So he's talking from experience. அனுபவத்துல பேசுறாரு. And he said, what he said earlier, I've never seen the children of the righteous begging for food. முதல்ல என்ன சொன்னாரு வசனம் 25ல, நான் இளைஞனா இருந்தேன், இப்ப முதிர் உள்ளவனா இருக்கிறேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. Experience. அனுபவம். Okay. Now he's saying, மறுபடியும் சொல்றாரு பாருங்க, I saw a wicked violent man. அவர் சொல்றாரு எங்க வசனம் Verses 35. 35ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். He was spreading himself, means very relaxed man. அவர் அப்படியே ரிலாக்ஸா இருக்கிறாரு. He was living like a king. ராஜா போல வாழ்ந்தாரு. He was wicked, துன்மார்க்கன், but he was living like a king. ஆனா ராஜா போல வாழ்ந்தாரு. He says, one day he passed away. அவன் ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டான். Suddenly, திடீர்னு he is no longer there. அவன் இல்ல, because God took him off. என்ன கர்த்தர் அவனை தூக்கிட்டாரு. He was living like a king. ராஜா போல வாழ்ந்தான். A lot of people live like kings. நிறைய பேர் ராஜாக்களை போல வாழ்றாங்க. So the psalmist, which we assume is David, he said, இந்த சங்கீதக்காரர் தாவீது one day I went to look for him. He's not in the address. நான் சொல்றேன், நான் ஒரு நாள் போய் தேடி பார்த்தேன் அந்த விலாசத்துல, ஆளே இல்ல, Missing. காண போயிட்டாரு, Died already. செத்து போயிட்டான், Could not be found. அவன் இல்லாம போயிட்டான் பாருங்க. So he's writing as an old man, telling us, hey, sometimes some people go missing. வயசான காலத்துல எழுதுற சிலர் காண போயிடுவாங்கன்னு சொல்றாரு. So he says, mark the blameless man. ஆகியனால Mark the righteous. எங்க அந்த வசனம் Verse 37. வசனம் 37ல, நீ உத்தமனை நோக்கி மன்னிக்கணும். அந்த மனுஷனுடைய It means you do not focus on the fellow across your road. அதாவது உன்னோட கண்ணை ரோட்டுக்கு அந்தாண்டு இருக்கிற அவனை நோக்கி பார்க்காத. Stop looking at his car. Stop looking at his house. அவனோட காடியை பார்க்காத, அவனோட வீட்டை பார்க்காத. Stop looking at his garden. அவனோட தோட்டத்தையும் You know everyone's garden is better than your garden. உங்களுக்கு தெரியும், மற்றவங்களோட தோட்டம் உங்களோட தோட்டத்தை காட்டிலும் Right? It's always like that. You do something, but you see someone definitely house nicer, no matter what. நீங்க என்னத்தை செஞ்சாலும் பாருங்க, நீங்க சொல்லுங்க அவனோட ரொம்ப நல்லா இருக்கு. Stop looking there. அதை He பார்க்காதீங்க. says, mark the righteous man. நீதிமான பாருங்க. You look at him. Don't look here. You look at the righteous man. அங்க பார்க்காதீங்க, எங்க பாருங்க. Because they will be destroyed. ஏன்னா அவங்க அழிந்து போவாங்க. But these people, ஆனா இந்த மக்கள், no matter what happens, the Lord is their strength. அவங்களுக்கு என்ன ஆனதுன்னு கர்த்தர் அவங்களுக்கு பலனா இருக்கிறார். The Lord will help them, deliver them. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். So he says at the end of the psalm, அந்த சங்கீதத்தின் முடிவுல சொல்றாரு, why not try to change your view? ஆகினா அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஏன் நீங்க உங்களுடைய பார்வையை நீங்க மாத்தக்கூடாது. All of us need to change our view. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பார்வையை நம்ம சற்று மாத்தணும். Ask God to show you a righteous man. ஒரு நீதிமானை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க கேளுங்க. And then you watch his life. அவன் வாழ்க்கை அப்படியே பாருங்க. Follow his life. அவனோட வாழ்க்கையை பின்பற்றுங்க. He will fall, அவன் விழுந்து போவான், but he will rise up again. ஆனா அவன் எழுந்திருப்பான். People accuse him, அவனை குற்றப்படுத்துவாங்க, but he will come out clean. ஆனா அவன் சுத்தமா He தெளிவா will give. அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். But his children will always have enough and enough. அவங்க பிள்ளைங்க எப்போதும் பாருங்க போதுமாக நல்ல And the children also give. அந்த பிள்ளைங்க அப்படியே கொடுத்து கொண்டே இருப்பாங்க. Then you will see other people missing, but they will always remain there. அப்புறம் நீங்க பாப்பீங்க, அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அவன் மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். Change your view. உங்களுடைய எண்ணத்தை பார்வையை மாற்றுங்க. Follow them. அவங்களை பின்பற்றுங்க. Okay, so quite a long psalm. நீண்ட சங்கீதம், 40 verses.
40 வசனம். Okay, but it talks about the essence, persevere in your faith. அதாவது உங்களுடைய விசுவாசத்துல உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. No matter what happens, என்ன no நடந்தாலும் matter what சரி, people do to you, ஜனங்க உங்களுக்கு விரோதமா என்ன செய்தாலும் சரி, don't get worked up, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க, don't get jealous. பொறாமை கொள்ளாதீங்க. Learn to trust in the Lord. கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. Learn to please God with what you do. நீங்க செய்கிறதுல கர்த்தரை பிரியப்படுத்த பாருங்க. Learn to pour out your heart to God. உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்ற பாருங்க. When we do all this, நம்ம இதெல்லாம் செய்யும்போது the fourth thing is to be still before the Lord. நாலாவது வந்து கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருங்க, Wait. காத்துருங்க. And last thing, கடைசியா do not give in to anger. கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Otherwise, you will become the very person you hate. நீங்க வெறுக்கிற அதே மனுஷனா நீங்க மாறிடுவீங்க. Anger is not a good thing, huh? கோபம் சரியான ஒரு For some காரியம். people, anger means banda like that. சிலருக்கு வந்து பாருங்க, கோபம்னா அது ஒரு பெருமை அவங்களுக்கு, அது அப்படியே அவங்களுக்கு நைஸா இருக்கும். பெருமை இருக்கலாம். But anger in the sight of God is not good. என்ன போல ஒரு கோபக்காரன் இல்லைன்னு சொல்லி பெருமையா பேசிப்பாங்கல்ல. ஆனா தேவன் பாருல, கோபம் வந்து சரியில்லை. Wait upon the Lord. கர்த்தருக்கு முன்பாக காத்திருங்க. I pray the psalm has been a blessing. நாங்கள் நம்புறோம் இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி, Persevere in your faith. உங்களுடைய விசுவாசத்துல தொடர்ந்து போராடுங்க. Listen to an old man speaking. ஒரு வயசான மனுஷன் பேசுறத கேளுங்க. இவரு சொல்றாரு, கேளுங்க. Father God, we pray even as we receive this word, அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதும் teach us எங்களுக்கு கற்றுத்தாரும். how to believe in you, உம்மில நாங்கள் நம்ப விசுவாசிக்க to கற்றுத்தாரும். trust in you, உம்மை நம்ப to கற்றுத்தாரும். commit our ways to you, எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்புக் and to கொடுக்கிறோம். live righteously before you, உமக்கு முன்பாக நீதிமான்களை வாழ உதவி செய்யும். to have faith in a God who will uphold us with your right hand. எங்களை உம்முடைய வலது கரத்தினால் தாங்குகிற தேவன் பேர்ல விசுவாசம் கொள்ள உதவி. Make us a blessing. எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.